எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறது ஒரு 7,000 தாண்டிட்டுக்குது. 10,000 இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட வந்துட்டு இருக்குது. இப்போ நீ யார் யார் செய்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து சுரக்காய் பெரும்பயிறு போட்டு ஒரு கூட்டு பண்ணுறேன். பெரும்பயிறு வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன். க்ளீனாக வந்துட்டு இருக்குது. சுரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். சிம்பிள் வேலை இது, கூட்டு பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சோம்பு 2 போட்டுக்கலாம். சோம்பு போட்டால் கறி வாசனை மாதிரி வரும், நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதனால் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது 2 நல்லா வறுத்துட்டு வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இதில் அப்படியே பூண்டும் போட்டு, ஏன்னா பூண்டு இதில் ஃப்ரை ஆகிடும். பூண்டு ஒரு 10-15 பூண்டு அப்படியே இதில் நல்லா ஃப்ரை ஆகும். பூண்டு அதை போட்டு இப்போ என்ன பண்ணலாம், புளி வந்து கொஞ்சம் தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். புளி ஊற்றுனதில்ல, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளி வந்து கொஞ்சம் இப்போ கரைச்சி வச்சுக்கலாம் ரெடியாக. ஒரு 3-4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஆகிடும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணோம்னாக்கா அது வந்து தீஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிட்டு மசாலா போட்டுக்கலாம். மசாலா வந்து சாம்பார் பவுடர் போடணும். சாம்பார் பவுடர் ஒரு சின்ன ஸ்பூன், இது ஒரு சின்ன ஸ்பூனால் 3 போடணும். ஏன்னா கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும். 4 போட்டேன், சின்ன ஸ்பூன்றதுனால. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள். தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கேஷ் மசாலா ஆகிடும். தகுந்த உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து அந்த பெரும்பயிறு வேக வச்சில் போட்டுருக்கிறேன். இப்போ வெறும் சொரக்காவுக்கு வந்து உப்பு இல்லைன்னுவாங்க, கொஞ்சம் சொரக்காவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும், ஃபுல்லாக அந்த மசாலையிலே இது தண்ணி ஊற்றாத இது வந்து அப்படியே இந்த மசாலா இதில் வறுத்தரலாம். மசாலா வாசனை நல்லா க்ளீனாக போயிடும். அதனால் இது வந்து இதில் வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து தக்காளி ஊற்றிடலாம். ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். தக்காளி ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொச்சோடனே அந்த இதெல்லாம் எட்ட வந்துடும். எண்ணெய் தனியாக மசாலா தனியாக தெரியும். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். எல்லாம் மேலெல்லாம் தெரிக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்பீடாக தான் வைக்கலாம், சீக்கிரம் ஆகிடும். பாருங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்பீடில் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணியெலாம் சுண்டுது, மசாலா வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், உப்புலாம் அப்புறமா செக் பண்ணிக்கலாம். சொரக்காய் வந்து நல்லா சீக்கிரம் வந்துடும் இது. அதனால் கொஞ்சம் ஸ்கூப் டைப்பில் வெட்டியிருக்கிறோம். இதை இப்படி கலரி விட்டுட்டு தண்ணி ஊற்றாத இது ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். ஏன்னா அது வந்து பெரும்பயிறு வந்து நல்லா வந்துட்டு இருக்குது. இப்போ இது கலக்கி விட்டோம்னா தண்ணி இதுலேருந்து விடும், சொரக்காயிலேருந்து தண்ணி வரும். அதனால் இது கொஞ்சம் கலக்கிட்டு மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், தண்ணி விட்டுறோம். அப்புறம் பயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சீக்கிரமாகிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் விட்டேன். நல்லா கெட்டியாக மசாலா சொரக்காவில் ஏறும், தண்ணி கொஞ்சம் விடும். அது இப்போ என்ன பண்ணிடலாம், அதில் இந்த பெரும்பயிறு வேறு வச்சுருக்கேன், லோபியான்னு சொல்லுவாங்க இந்தியில். இது வந்து இதில் போட்டுடலாம். போட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் கலக்கலாம். இதில் வந்து புளி ஊற்றிட்டோம்னா உடனே இந்த சொரக்காய் வந்து சீக்கிரம் வேகாது. புளி ஊற்றணும், பாதி சொரக்காய் வந்து ஒரு படம் தான் அதில் ஊற்றணும். கொஞ்சம் கலர் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகலை, ஏன்னா பாதி தான் வந்துருக்குது சொரக்காய், இன்னும் வேகலை. ஆனால் புளி ஊற்றிட்டா டஃப்பாகவே இருக்கும். இதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த சொரக்காய் வேக வேக வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம், ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஏன்னா சொரக்காய் கொஞ்சம் வேகணும், பயிர் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஒன்று நல்லா கெட்டியாகிடும், நம்மளுக்கு கூட்டாகிடும். ஒரு தண்ணி போதும். இது பாதி நல்லா வெந்த பிற்பாடு சொரக்காய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இது இப்போ புளி ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். சொரக்காய் தான் வேகாது இருக்குது, அதனால் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம்.
வந்து நல்லா கொச்சிச்சு கெட்டியாச்சு கிரேவி. இப்போ வந்து இதில் வந்து புளி ஊற்றலாம். கொஞ்சம் புளி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். புளி தேவைப்பட்ட அளவுக்கு ஊற்றிங்க. அவ்வளோதான், புளி போதும். நான் தக்காளியும் போட்டுருக்குது. சும்மா ஒரு 2 நிமிஷம் இந்த புளி ஊற்றுறதுனால கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் இது கொதிக்கும் போதே கொஞ்சம் உப்பு காரெலாம் நான் செக் பண்ணிக்கிறேன். நல்லா காரமாக சூப்பராக இருக்குது. புளி ஊற்றுனது இன்னும் 2 டேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சுழல் கூட கொதிக்கிட்டோம். ஏன்னா அது புளி தண்ணி அதில் பரவணும், அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். பாருங்கள், கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து காய் நல்லா வந்துருச்சு. சொரக்கா பருப்பு வந்து ஏற்கனவே அந்த லோபி வந்து வெந்தது தான். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இது காரங்கள்லாம் லைட்டாக இதில் கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு கலக்கிட்டு வச்சிடலாம். இது வந்து கூட்டு வந்து சப்பாத்திக்கே ஆகும், இல்லை நம்ம தோசை கூட சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸில் சாப்பிட்லாம், கீ ரைஸில் சாப்பிட்லாம், எது கூட வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செய்து நல்ல மாதிரி செய்துங்க. இன்னும் செய்து போல் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் உறவினர்களாக சொல்லி இந்த மண் மருந்து கொஞ்சம் உயர்த்தி விடுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.